தானிய வகை உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு வீக்கமா இருக்கா, பித்த தோஷம் காரணமா இருக்கலாம். உடம்பு எப்போதும் அதிக வெப்பத்தோட, விரைவா ஜீரணமானா, அதிக பசியோட, உலர்ந்த தோலோட, எரிச்சல் ஏற்பட்டா இதெல்லாம் பித்த தோஷம் அறிகுறிகள். எந்தெந்த தானியங்கள் எந்த விளைவுகளை தருது பார்க்கலாமா? உடல் வெப்பம் அதிகரிக்கும் தானியங்கள். இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல உள்ள வெப்பம் மற்றும் அமிலம் அதிகரிக்கிறதோட சருமம் மற்றும் உணர்ச்சி எரிச்சல் ஏற்படும். வாயு உண்டாக்கும் தானியங்கள். இதெல்லாம் சாப்பிட்டா வாயு கேஸ் ஏற்பட்டு வயிறு புளிக்கும். அது மட்டும் இல்லாம வயிறு அசௌகரியம், வீக்கம் ஏற்படும். ஜீரணிக்க கடினமான தானியங்கள். இதெல்லாம் சாப்பிட்றதுனால வயிற்று பகுதியில் இருக்க டைஜஸ்டிவ் ஃபயர் என்ற அக்னி ஜீரணிக்க மிகவும் உதவக்கூடியது. அது செயல் இழந்து குடல் மற்றும் வயிறு கனமா மெதுவா ஜீரணமடையும். அது மட்டும் இல்லாம பித்த தோஷம், இம்பேலன்ஸ், ஏற்றத்தாழ்வு ஏற்படும். பதப்படுத்தப்பட்ட அல்லது செயற்கை தானியங்கள். இதுல இருக்கிற அமா டாக்சின்ஸ் அமிலம் அதிகரிக்கிறதோட உணவுல இருக்கிற பிராணா செயல் இழந்து குடல் அடைப்பு ஏற்படுறதோட உடல் சோர்வு, மந்தமா உணர்வு ஏற்படுத்தக்கூடியது. அதிக உப்பு மற்றும் காரத்தோட சமைச்ச தானிய உணவுகள் இதெல்லாம் குடல் செயல்முறை மோசமாக்கி எரிச்சல் மற்றும் அமிலம் அதிகரித்து வீக்கம் ஏற்படுத்தும். தவறான நேரம் அல்லது சேர்க்கைகள். அஜீரண தொல்லை குடல் புளிப்பு மற்றும் மந்தமாக்கி பித்தம், ஏற்றத்தாழ்வு, எரிச்சல் ஏற்படுத்தும். குளிர்ச்சி மற்றும் ஈரத்தன்மை உள்ள தானியங்கள். பித்த தோஷம் உள்ளவங்க இந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இல்லைனா அளவோடு சாப்பிட்டா எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அஜீரணம் மற்றும் பித்தத்துக்கு முக்கியமான வயிற்று பகுதியில் இருக்க டைஜஸ்டிவ் ஃபயர் அக்னி ஜீரணிக்க மிகவும் உதவக்கூடியது. அது செயலிழந்து வயிறு கனமா உணர்வு ஏற்படுத்தும். உங்க பித்த தோஷம் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் சரியான நேரத்துல, அளவோடு, செயற்கைகளோடு முறையில சமைச்சு சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியம் சமநிலையில இருக்கும்.